அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஷாஜஹான் சேலத்திலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த நயவஞ்சகர்களுடைய பேரை வந்து ஹுதைபா ரலியல்லாஹு அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக சொல்லிட்டு போனாங்களே, அதை பொதுப்படையாக யாருக்கும் சொல்லலையே, வெளிப்படையாக யாருக்கும் சொல்லலையே, சொல்லியிருந்தால் இவர்கள் தான் நயவஞ்சகர்கள் என்று கண்டறிந்து பின்னாடி வரக்கூடிய பெரும் குழப்பங்கள்லேருந்து தப்பிச்சிருக்கலாமே, இது ஏன் ரசூலுல்லாஹ் பொதுவாக சொல்லலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுதைபா ரலியல்லாஹு அவர்களுக்கு மட்டும் சொன்னதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஹுதைபா ரலியல்லாஹு அவங்கள பொறுத்தளவுக்கு, அதாவது ரகசிய தோழன், ரகசியத்தினுடைய தோழன், ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய, அமானிதத்தை பேணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆளாகவும் இருந்தாங்க. ரெண்டாவது, இந்த நயவஞ்சகர்கள் அது சம்பந்தமாக சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து சூரத்து தௌபாவில் வந்து 101வது வசனத்தில் அல்லாஹ் வந்து ஒரு லிஸ்ட்டை போடுறான். அதாவது நபியே, இந்த மதீனாவிலையும் மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலையும் முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களுக்கு தெரியாது, அல்லாவே அறிந்தவன் அப்படின்ட்டு வந்து 9:101 அல்லாஹ் சொல்றான். ஆனால் நயவஞ்சக இஸ்லாத்தின் போர்வையில் உள்ள வந்துட்டு நயவஞ்சகத்தனமாக நடந்து கொண்டவர்களும் இருந்தார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த ஹுதைபா ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக உள்ளதையும் சொன்ன மாதிரி 12 பேர் சொன்னதாகத்தான் ஹதீஸ்ல வருது. ஆனால் இது அல்லாத நிறைய பேர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தை ஏன் ஹுதைபா ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்து ரகசியமாக சொன்னார்கள் என்றால் அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதாவது ரசூலுல்லாஹ் அந்த காரணத்தை ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்தாவிட்டாலும் யதார்த்தமாக அந்த ஹதீஸுகளை நம்ம அணுகக்கூடிய நேரத்தில், குர்ஆனை நம்ம அணுகக்கூடிய நேரத்தில் அதில் வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் நம்மளால் கண்டுகொள்ள முடிகிறது. என்ன அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து, இப்போ வாழ்ந்து அந்த முனாஃபிக்குன்ற சொல்ல அடையாளப்படுத்துகிறாங்கல்ல, அவங்க உள்ளத்தில் தான் நயவஞ்சகம் இருக்கிறது. அவங்க வந்து வெளிப்பார்வையில் வெளியாக வந்து எனது முஸ்லீம்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளத்தை ஊடுருவி கண்டுபிடிக்க முடியுமாட்டா? அப்படியும் முடியாது. அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததை வச்சு தான் அவங்க சொன்னாங்க. அப்போ உள்ளத்தை நம்ம பிளந்து பார்க்க முடியாத நேரத்தில் வந்து நம்ம இவர்கள் நயவஞ்சகர்கள் சொன்னால் நம்பிக்கை கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் வெளியில் இருக்கக்கூடியவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா, முகமது தன் தோழர்களே நயவஞ்சகன் அறிவிச்சிட்டாரு அப்படிங்கிற என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த நயவஞ்சகர் சம்பந்தமாக அந்த கொன்றவா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் விட உமர் ரலியல்லாஹு கேட்கக்கூடிய நேரத்தில் அப்படியெல்லாம் செய்யாதியே, முகமது தன்னுடைய தோழர்களே கொள்ளுகிறார் என்று சொல்லி என்ன செய்ய பிரச்சாரம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல பயந்துருக்கிறாங்க. பகிரங்கமாக தெரிஞ்ச அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூன் போன்ற பகிரங்கமாக தெரிஞ்ச நயவஞ்சகனை கூட கொள்வதற்கு சொல்ல அனுமதிக்கல. என்ன காரணம் என்றால், இந்த முகமது வந்து தன்னுடைய தோழர்களை கொள்றாரு அப்படின்ட்டு விஷம பிரச்சாரம் செய்து இஸ்லாத்திற்கு தடையாக எதிராக என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. அது போக இல்லாமல் வந்து இந்த உள்ளத்துல தானே அவங்க அந்த நிஃபாக் நயவஞ்சகம் இருக்கிறது. வெளிப்பார்வையில் வந்து நல்ல ஒரு முஸ்லீமாக நல்ல தொழுகக்கூடிய வணங்கக்கூடிய அப்படித்தான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தெரியும், ஹுதைபா ரலியல்லாஹு அவர்களுக்கு அறிவிச்சு கொடுத்ததன் அடிப்படையில் அவர்களுக்கு தெரியும். அதல்லாத மற்றவர்களுக்குலாம் என்ன தெரியும், இவர்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு நம்பியிருப்பாங்க. அவங்க குடும்பம் கோத்திரங்களாக வாழக்கூடியவர்கள். ஒரு கோத்திரத்தில் உள்ள ஒருவர் வந்து ஒரு முக்கியமான ஆளாக இருக்காரு, அவர் இவன் நயவஞ்சகன் அறிவிச்சிட்டமாக்க அந்த கோத்திரமே என்ன செஞ்சிருக்காங்க, கொந்தளிப்புல உண்டாயிரும். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள், உள்நாட்டு கழகங்கள், குழப்பங்கள், அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இல்லாம, ரெண்டாவது பகிரங்கப்படுத்தி விட்டு நமக்கு நேரடி எதிரியாக மாற்றி விடாத ஒரு சூழ்நிலை, அதுபோக அவர்கள் திருந்துவதற்கு உண்டான அவகாசம், இப்படி ஏராளமான பின்னணி காரணங்கள் என்ன இருக்கு அதுக்கு இருக்கிறது. ஏன்னா அப்படி எத்தனையோ பேர் திருந்திருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வஹீன் மூலமாக எல்லாம் சொன்னா அல்லாஹ் நம்மளை பற்றியும் சொல்லியிருப்பான். அப்போ வந்து நம்ம வந்து இதே நிலையில் இருக்கக்கூடாது, ஹக்கி எதுன்னு விளங்கி நம்ம திருந்திக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் திருந்தினவங்களும் இருப்பாங்க. அப்போ வெளிப்படையாக நமக்கு தெரியலை. அதனால தான் உமர் ரலியல்லாஹு அவங்க ஆட்சி காலத்தில் கூட இந்த ஹுதைபா ரலியல்லாஹு அவங்க யாருடைய ஜனாசாவிலும் கலந்து கொள்ளவில்லை என்றால் இவங்களும் கலந்து கொள்ள மாட்டாங்க. அப்படியெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க. அப்போ இவர்கள்லாம் நயவஞ்சகர்கள் என்று நாங்கள் அறிந்து கொள்வோம். அப்போ வெளிப்படையாக அறிவிச்சிருந்தால் பல்வேறு உள்நாட்டு குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் திருந்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாமையும் பல கோத்திரங்களுக்கு இடையில பிரச்சனை அந்த மாதிரியாக என்ன செஞ்சிருக்கு, ஏற்பட்டு போயிருக்கு. அதையெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு சில பேருடைய பெயர்களை மட்டும் அறிவித்து கொடுத்தான். அதை அவர்கள் பகிரங்கப்படுத்தாமல் யார் பாதுகாப்பார்களோ, யார் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து என்ன சமுதாயத்தை கண்காணிக்கக்கூடியவர்களாக இந்த ஹுதைபா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை நடக்குது, என்ன போக்குவரத்து அப்படிங்கிறத கண்காணிக்கக்கூடியவராக இருந்தாங்க. அதனால வந்து அந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த ஹுதைபா ரலியல்லாஹு அவர்களுக்கு மட்டும் சொல்லிட்டு போனாங்க. அவங்களும் பகிரங்கப்படுத்தலை. அவங்க யாராவது ஒரு ஜனாசா மௌத்தா போயிடுவாங்க, அவங்கள போய் கலந்து நயவஞ்சகர்கள் தொழுகக்கூடாதுன்னு இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம செய்யலாம். ஆனால் ஹுதைபா ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரிஞ்ச காரணத்தினால சில ஜனாசாக்களுக்கு போகாமல் இருந்துருவாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்களும் என்ன செஞ்சிருவாங்க, இந்த ஹுதைபா போகாமல் இருக்கிறாரு, அப்போ இவர் நயவஞ்சகத்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தவிர்த்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். ஒருவேளை அந்த பட்டியலில் நானும் இருக்கிறேனா என்று உமர் ரலியல்லாஹு கேட்டதாகவும் தகவல் இருக்குது. அப்போ இந்த அடிப்படை தான் அதோட விஷயம். அவர்கள் திருந்துவதற்காகவும், குழுக்களுக்கு இடையில வந்து இந்த கோத்திரங்களுக்கு இடையில பிரச்சனை வராமல் இருக்கவும், அல்லது எதிரிகளை வந்து விஷம பிரச்சாரம், முஸ்லீம் அதாவது தன்னுடைய தோழர்களே நயவஞ்சகன் அறிவிக்கிறாரு, பகிரங்கப்படுத்துறாரு, அவங்களை கொள்றதுக்கு உத்தரவு கொள்றாரு, இப்படியான செய்திகள் பரவிவிடக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை என்ன செஞ்சாங்க, பகிரங்கப்படுத்தவில்லை, அந்த ஒரு நபருக்கு மட்டும் சொல்லிவிட்டு போனார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம்.